ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மே 12ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். அதனால் நம்முடைய பலன்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது திருக்கணித பஞ்சாங்க அப்படின்னு பார்த்துருவோம். மேசராசியில் செவ்வாய் இப்போ தான் உங்கள் மேசராசிக்காரங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றாரு. ரிஷபராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் குரு சுக்கிரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்காங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை ஒட்டி தான் இந்த வாரம் பலன்கள் இருக்குது. முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் தான் நம்மளை இயக்கக்கூடியவர், அதுலேயும் செவ்வாயாக இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனையுமே துணிஞ்சு சந்திப்பதற்கான மனநிலையையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய பலம். ஸோ இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பணம் புழக்கம், யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் மணி ரொட்டேஷன் பெருசாக பண்ணுறீங்களோ உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு லாபம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இதுவரைக்கும் அவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இப்போ ரேவதி நட்சத்திரத்திலே இந்த வாரம் சஞ்சரிக்கிறார். அதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பல விதத்துலேயும் உங்களுக்கு பலவிதமான வருமானங்களையும் சம்பாத்தியங்களையும் எதிர்காலத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் இந்த வாரம் நிறையா இருக்குது. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சை எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வேலையின் நிமித்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. பெருசாக ஒரு மகிழ்ச்சிகரமாகவோ சந்தோஷகரமாகவோ இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். லாபம் வர்ற மாதிரி ஒரு பிஸ்னஸில் தோற்றம், லாபம் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, இது இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா வேலையில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும்
உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் நம்மளால் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க, ரொம்ப முக்கியம். கலைகள் 64. பட் நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ், அந்தஸ்து இருக்குது. ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் துர்க்கையையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்க ராசியில் குரு, சுக்கிரன் 2 சுப கிரகங்கள் இருக்காங்க. ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அவரும் 12ல் இருக்கார். அப்போ ஒரு பக்கம் தைரியம், தன்னம்பிக்கை, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடுவது, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு அப்பா இருந்தால் அப்பாவுக்காக செய்யுங்க, இல்லைன்னா உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். இந்த வாரம் உங்களுடைய கல்வியில் கவனமாக இருங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய விளையாட்டுத்துறையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் பரவாயில்ல. அதுக்காக நீங்கள் கிரிப்டோ வேண்டாம். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வரும்னு ஃபீல் பண்ணுறவங்கள, அல்லது ஒரு ரேஸில் பணம் விட்டால் ஏதாவது வாழ்க்கையில் தேர்மா நினைக்கிறவங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணால் பெரிய லெவலில் முன்னுக்கு வரலாம் நினைக்கிறவங்க, கேசினோவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் இந்த வாரம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அதுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் இருக்காங்க. குழந்தைகள், மனைவி இவங்களுக்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் வழக்கம் போல் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் பொறுமை, நிதானமாக இருங்க. அதே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும்னா இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் குரு, சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். பட் இந்த வாரம் முழுவதுமே ஹெல்த் கண்டிஷனில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன்,
கவனம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். யாரையெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுடைய பிரச்சனைக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு யாரையாவது அனுப்புறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிப்பதற்கான, தேடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் இந்த வாரத்தில் எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்க எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் துர்க்கை அல்லது சிவன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்க, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்க. 10 அப்படின்னாலே புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் அத்தனையுமே கூடும். அது இல்லாமல் யாராவது பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க அல்லது ஒரு செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் அந்த ட்ராவல் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு. நம்முடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ரொம்ப நல்லா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அல்லது ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டண வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கல, நிறைய தடைகள் இருக்குது. பார்க்கும் வேலையில் கவனமான வெளியே வர வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய பலாபலன் இருக்கனால அடைக்கி வாசிங்க. பிஸ்னஸ்லேயுமே கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் நம்மளால் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குது. பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வந்துடும். வழக்கம் போல் அஷ்டம சனி இருக்குன்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இருந்தால் கூட ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அடைக்கி வாசிங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போயிட்டு வரும்போதெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. இந்த காலத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. ஸோ நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல லாபம், வருமானங்கள் இருக்குது.
உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜாப், வேலை, வருமானம், கரியர் உங்களை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும். பட் அது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். பிஸ்னஸுமே நீங்கள் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த வாரம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்கள் மேலே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார், அல்லது நீங்களும் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை அதுவும் இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவங்க உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக விற்காத பொருட்கள் விற்கும். அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இந்த வாரத்தில் முருகனையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ட்ராவல் நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள். ஸோ உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறது, சனி பார்க்குறது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க. அதுலேயும் யாருக்கும் பெருசாக ஷூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்க ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குருவும் சனியும் பார்க்குறது, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நன்மையாக இருக்கும். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் அம்பாளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் வாங்கின சாரம் கேது 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த 6ம் 10ம் நம்முடைய வேலை வாய்ப்புகளை, நம்முடைய ப்ரொஃபஷனை, ஜாபை சொல்கிறது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு நான் வெளியே வந்துட்டேங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமா தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். நல்லதொரு வேலை உங்களுக்கு இருக்குது. வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? வேலையில் சராசரி நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், அரியர்ஸு, ஒரு ஹைக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது இல்லாமல் லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் நல்ல லேபர்ஸை எதிர்பார்க்குறீங்க, ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப நாளாக நீங்கள் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இருப்பீங்க, உங்களுக்கு இந்த வாரம் திடீர்னு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக நீங்கள் லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. அதனால் பிஸ்னஸில் முதலீடு அடக்கி வாசிங்க. உங்களுடைய மன வாழ்க்கையிலே கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இருக்குது. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள், இதுவும் இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு தொடர்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். லைஃப்பில் எப்போயுமே அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. யாருக்கிட்டையும் அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பின்னாடி அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, ராகு இருக்கார். வாழ்க்கையில் உங்களுக்குன்னு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறதுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. வாழ்க்கையில் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அத்தனை விதமான சோஷியல் மீடியா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தகவல் தொடர்பு நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரை முழுசாக நம்பியிருக்கீங்களோ அவங்கள டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. பிரிஞ்சு போன உங்களுடைய உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, எளிய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையுமே இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆய கலைகள் 64 எல்லாத்துலேயுமே பாப்புலாரிட்டியில் இருப்பீங்க. பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்கறது வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் குரு 6ல் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும் அல்லது கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக கடன் வாங்கிய இடம், வீடு, வண்டி, வாகனம், காரு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள்.
குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். சோப்பேறி தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, ரொம்ப முக்கியம். எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க, நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், இந்த 2 கல்வியிலுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். யாருக்கும் பெருசாக லோன் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி போடுறது, இதிலெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக 8ல் கேது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க அடக்கி வாசிங்க. குறிப்பாக பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ நான் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பெருசாக ஷேரோ, ரேஸோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, ட்ரேடிங்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம், அடக்கி வாசிங்க. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி இருக்கார். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. ஏதோ விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நெருங்கிய உறவுகளால் நமக்கு நன்மைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாள் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாள் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்களோ உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உங்களுக்கு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்குது, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையும் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல, துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையனால இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கம்மி. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சுமார். உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கல, நிறைய தடை. வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்பதற்கான வாய்ப்பு, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடம் மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாலட்சுமியையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் இது வரைக்கும் இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அது இல்லாமல் உறவுகள் விஷயத்தில் கவனம். நெருங்கிய உறவுகளை பிரிய வேண்டிய காலம், அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு வேலையில் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அத்தனையும் கிடைக்கும். பெருசாக விட்டதை பிடிக்குன்னு ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட் வேண்டாம். அதில் நமக்கு பெருசாக ஷேரோ, ரேஸோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, ட்ரேடிங்கோ, மியூச்சுவல் ஃபண்டோ எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். எதுவும் ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இல்லை.
இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், லவ்வில் நிறைய பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அடக்கி வாசிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடைக்கு நிட பண்ணும்போது அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ், அதுக்கு தந்த ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்முடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு நற்பலங்களை செய்யும். இந்த வாரத்தில் வெளிநாட்டில் பிஆருக்கு, கிரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது நடக்கும். அது வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக இருக்குது. ஆனாலும் கூட இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரத்தில் பிரம்மாவையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.